நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு சபரி கைடு இல்லை சரவணா பப்ளிகேஷன்ஸ் இல்லை வேறு அகஸ்தியர் நீங்கள் எந்த பப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தினாலும் ஓகே. நமக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குற இந்த லெட்டர் உங்களோட புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் சில வேர்ட்ஸோ சில சென்டென்சஸோ தான் மாறுமே தவிர்த்து கண்டென்ட் எல்லாமே நமக்கு சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எதில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா சபரி கைடில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கைடில் கொஞ்சம் நம்ம மற்ற கைடு கூட கம்பேர் பண்ணுறச்சு இதில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து ஒரு முறை உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கலாம். இன்னொன்று, நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இதை நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக விஷாரத் பூர்வாத் எல்லா பேப்பர்லையும் நீங்கள் above 50 or 60 மார்க் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. ओके, लेटर राइटिंग 2. राजपाल एंड सन्स नई दिल्ली की ओर से गीता पुस्तक मंदिर बेंगलुरु को व्यापारिक परिचय मांगते हुए पत्र लिखिए. ராஜ்பால் அண்ட் சன்ஸ் நை தில்லி கி ஓர் சே. ஸோ நியூ டெல்லியில் ராஜ்பால் அண்ட் சன்ஸ் அப்படின்றவங்க கீதா புஸ்தக் மந்திர் பெங்களூரு, அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய கீதா புஸ்தக் மந்திருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னா இதுதாங்க கண்டென்ட்டு. வியாபாரிக் பரீட்சை அப்படின்னா பிஸ்னஸ் இன்ட்ரோடக்ஷனு. ஸோ அவங்க பிஸ்னஸ் பற்றின சில இன்ட்ரோடக்ஷனை கேட்டு மாங்தே ஹுயேனா கேட்டு ஒரு பத்திரலிக்கியேனா ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க நம்மளை. நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த கொஷின் எப்பயுமே நல்லா லிசன் பண்ணணும். அப்போ தான் நம்ம லெட்டர் எழுதும்போது யார் ஃப்ரம் யார் டூ அப்படின்றத நம்மளால் எழுத முடியும். ஸோ இதில் நான் எஃப்னு போட்டுக்கிறது ஃப்ரம்மு, டூன்னு போட்டிருக்கிறது டீன்னு போட்டிருக்கிறது டூ. ஃப்ரம் யார் எழுதுகிறாங்கன்னா ராஜ்பால் அண்ட் சன்ஸ் நை தில்லி கி ஓர் சே. ஸோ இங்கேருந்து அப்போ இவங்க ஃப்ரம்மு. இவங்க யாருக்கு எழுதுகிறாங்க? கீதா புஸ்தக் மந்திர் பெங்களூருக்கு எழுதுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம லெட்டர் ரைட்டிங்கில் என்ன எழுதுவோம்? ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவோம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் பாருங்கள். ராஜ்பால் அண்ட் சன்ஸ், மதர்சா ரோட், காஷ்மீரி கேட், தில்லி 6. இன்னொரு விஷயம், இந்த ராஜ்பால் அண்ட் சன்ஸ் இது அப்படியே எழுதிடுவீங்க. அது நை தில்லியில் இருக்குன்றதை எழுதிடுவீங்க. இந்த ரோடு கேட்டு இதை தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு அட்ரஸை கூட இங்கே எழுதிட்டு ஆனால் இங்கே நை தில்லி அப்படின்னு போட்டுருங்க. இவங்களோட பேர் நை தில்லி கண்டிப்பாக இருக்கணும். இங்கே எழுதுறது நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? புஸ்தக் பிரகாஷக் என்ப விக்ரேதா. இவங்க யாருன்னா புஸ்தக்னா புக்கு, பிரகாஷக்னா பப்ளிஷர்ஸ், என்ப அண்டு விக்ரேதா செல்லர்ஸ். ஸோ புஸ்தக் புக்கு, ஸோ புக் பப்ளிஷர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஃபேக்ஸு, பத்திர சங்கியா. இந்த பத்திர சங்கியா அப்படின்றது நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்கம்மா. ஃபோன் நம்பர் நீங்கள் எது வேணால் எழுதிக்கோங்க, ஃபேக்ஸ் நம்பர் எது வேணால் எழுதிக்கோங்க. பத்திர சங்கியா அப்படின்றது என்னென்னா லெட்டர் நம்பர். ஸோ நிறைய லெட்டர்ஸ் போகும் இல்லையா? ஸோ இந்த லெட்டரோட நம்பர் என்னன்ற மாதிரி. ஸோ பத்திர சங்கியா நீங்கள் எதோ எழுதிக்கோங்க. இந்த பத்திர சங்கியா எழுதும்போது இங்கே எந்த நம்பர்னா எழுதிக்கோங்க. இங்கே இயர் மென்ஷன் பண்ணணும் நம்ம. இங்கே இந்த லெட்டரில் இவங்க ஃபுல்லாகவே இந்த 2015 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த இயரை வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இயர் கொடுக்குறீங்களோ, இப்போ இன்கேஸ் இங்கே 2024 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த 2024 மற்ற எல்லா இடத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் எழுதாதீங்க. ஏதாவது ஒரு வருஷத்தையே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே நம்பர் நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். பத்திர சங்கியா. தினாக் அப்படின்னா டேட்டு. ஸோ டேட்டும் நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இயரை மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இயரை தான் நீங்கள் இங்கேயும் மென்ஷன் பண்ணணும், லெட்டருக்குள்ளேயும் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரம் எழுதிட்டீங்க. இப்போ 2 சேவாமே 2. व्यवस्थापक सर्वश्री गीता पुस्तक मंदिर बेंगलुरु 2. ஸோ இந்த கீதா புஸ்தக் மந்திர் பெங்களூருன்றது நமக்கு ஆல்ரெடி எங்கே இருக்குது? இங்கே கொஷின்லேயே இருக்குது. கீதா புஸ்தக் மந்திர் பெங்களூரு அப்படின்றது இருக்குது. சர்வஸ்ரீ அப்படின்னா மோஸ்ட் ரெஸ்பெக்டட். வியவஸ்தாபக் அப்படின்னா மேனேஜர். ஸோ அந்த புக்குடைய அந்த 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 2 அட்ரஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட மேனேஜருக்கு தான் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ வியவஸ்தாபக்னா மேனேஜர். சர்வஸ்ரீ கீதா புஸ்தக் மந்திர், ஸோ கீதா புஸ்தக் மந்திருடைய மேனேஜருக்கு தான் நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க. ஸோ சேவாமே 2 எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன எழுதணும்? கண்டென்ட். பிரிய மகோதை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறோம் இல்லையா, ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேம் அப்படின்னு அந்த மாதிரி பிரிய மகோதைன்றது ஹிந்தியில் எழுதுகிறோம். आपका क्रिया आदेश पत्र संख्या 210/2015 दिनांक 30 जुलाई 2015 प्राप्त हुआ.
आपका क्रिया आदेशना உங்களுடைய இந்த ஆர்டர் பத்திர சங்கியா அவங்களோட அமைச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எழுதக்கூடிய இந்த லெட்டர் நம்பர், இந்த பத்திர சங்கியா வந்து இந்த சம்திங் ஏதோ ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு இயர் போட்டிருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த வியவஸ்தாபக் இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த கீதா புஸ்தக் மந்திர் வந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருப்பாங்க. அந்த லெட்டர் நம்பரை இங்கே எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர் நம்பர் நீங்கள் எதனா எழுதிக்கலாம் இங்கே. ஆனால் நான் சொன்ன மாதிரி இயர் என்ன மென்ஷன் பண்ணணும், ஒரே இயர் தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். இங்கே நீங்கள் எந்த நம்பர் வேணால் போட்டுக்கோங்க. தினாக்கு, ஸோ 30 ஜூலை இங்கே எழுதுறீங்க இல்லையா, இங்கே ஏதோ ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி இது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு அந்த லெட்டர். ஸோ இப்போ இங்கே ஆகஸ்ட்னா ஜூலை இங்கே போட்டிருக்காங்க, ஜூலை. ஸோ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை வந்துடுது. ஸோ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தை வேணால் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை இதையே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆர்டர் லெட்டர் ஒன்று, இந்த லெட்டர் நம்பர் இந்த டேட்டில் இந்த மாதத்தில் எங்களுக்கு வந்து கிடச்சிது. பிராப்த் ஹுவானா எங்களுக்கு கிடச்சிது. ஹம் ஆப்கோ यथाशीघ्र पुस्तकें भेजने का प्रयत्न कर रहे हैं. हम आपको यथाशीघ्र நாங்கள் உங்களுக்கு यथाशीघ्र அப்படின்னா சீக்கிரமாக புக்ஸ் அனுப்பணும்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். புஸ்தகே பேஜ்னேனா புக்ஸு அனுப்புறதுக்கான பிரயத்னா ட்ரை, சீக்கிரம் அனுப்புறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். आपने हमें यह क्रिया आदेश भेजा है, इसके लिए हम आपके आभारी हैं. आपने हमें அதாவது நீங்கள் எங்களுக்கு இந்த ஆர்டர் லெட்டர் அமைச்சிருக்கீங்க இல்லையா, கிரியா ஆதேஷ் பேஜா. கிரியா ஆதேஷ் அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு சம்திங் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் சொல்கிறாங்க. கிரியா ஆதேஷ் பேஜா ஹை, நீங்கள் அமைச்சிருக்கீங்க. இஸ்கே லியே அதுக்காக, ஹமே ஆப்கே ஆபாரி ஹை அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கோம், ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லெட்டர் நம்பரு இந்த டேட்டில் இந்த மந்தில் எங்களுக்கு கிடச்சிடுச்சு, நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு புத்தகம் அனுப்புறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்ததில் நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். हमारे प्रतिष्ठान का यह व्यावसायिक नियम है. हमारे प्रतिष्ठान அப்படின்னா அவங்களுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது அவங்களுடைய கம்பெனியோ சம்திங் அது எதை மென்ஷன் பண்ணுறதுனா அவங்களோட நிறுவனம். प्रतिष्ठान அப்படின்னு நிறுவனம். கா யஹ வியாவசாயிக் நியம் அப்படின்றது என்னென்னா ஒரு கமர்ஷியல் ரூல். நியம்னா ரூல். ஸோ கமர்ஷியல் ரூல் இருக்குது. அது என்னென்னா, नए ग्राहक से व्यापारिक परिचय प्राप्त किए बिना हम माल नहीं भेजते. அது என்ன அப்படின்னா, நயே கிராஹக் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள். ஸோ எங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன வாங்குவோம், வியாபாரிக் பரீட்சைனா அந்த பிஸ்னஸ் பற்றின சம் கண்டென்ட், ஒரு இன்ட்ரோடக்ஷனு. பிராப்திக்கியே அது எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் அவங்களுக்கான பொருளை அனுப்புவோம். பினா அப்படின்னா வித்தவுட். ஸோ இது இல்லாமல் ஹம் மால் நஹி பேஜ்தே, அது இல்லாமல் நாங்கள் பொருளை அனுப்ப மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வியாபாரிக் பரீட்சைன்றது தான் ரொம்ப முக்கியமான இது. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம கோடு வேர்டு மாதிரி. இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, गीता पुस्तक मंदिर बेंगलुरु को व्यापारिक परीक्षை मांगते हुए पत्र लिखिए. ஸோ வியாபாரிக் பரீட்சை கேட்டு தான் நம்ம என்ன எழுதுகிறோம், இந்த லெட்டரையே எழுதுகிறோம். உங்கள் பிஸ்னஸ் பற்றின சில இன்ட்ரோடக்ஷனை கேட்டு தான் நம்ம என்ன எழுதுகிறோம், இந்த லெட்டரை எழுதுகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும், இங்கே வியாபாரிக் பரீட்சை அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ வியாபாரிக் பரீட்சை பிராப்திக்கியே பினா ஹம் மால் நஹி பேஜ்தே, அதனால் அது இல்லாமல் நாங்கள் பொருள் அனுப்ப மாட்டோம். இஸ்லியே आपसे अनुरोध है कि आप कृपया 2 प्रतिष्ठानों के नाम, पता, फ़ोन नंबर आदि विवरण सहित हमें जल्दी से जल्दी भेज दे, जिससे आपका और हमारा व्यापारिक संबंध चालू हो. इसलिए அதனால் आपसे अनुरोध है, நாங்கள் உங்ககிட்ட அதாவது ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறோம் என்னென்னா, आप कृपया 2 प्रतिष्ठानों के कृपया அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு கைண்டாக கேட்போம்ல, நீங்கள் இதை கண்டிப்பாக எங்களுக்காக அனுப்பிச்சு தரணும், அந்த மாதிரி. आप कृपया அப்படின்னா ப்ளீஸ். 2 प्रतिष्ठानों அப்படின்னா ஏதாவது 2 நிறுவனத்தோட இல்லை ஏதாவது 2 ஃபவுண்டேஷனுடைய பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இது எல்லா விவரத்தையும் சேர்த்து சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அந்த 2 ஃபவுண்டேஷனுடைய
பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஆதி விவரம்னா இது எல்லா விவரத்தையும் சஹித் ஒன்று சேர்த்து அக்கம்பனி பண்ணி ஹமே ஜல்தி சே ஜல்தினா சீக்கிரமாக எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜிசஸே அப்புறம் ஆப்கா और हमारा व्यापारिक संबंध चालू हो நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களதும் எங்களதும் இந்த பிஸ்னஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலுனா ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதியாச்சுங்க லெட்டரு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன எழுதுறோன்னா இந்த லெட்டர் நம்பரு இந்த டேட்டில் இந்த மந்தில் எங்களுக்கு வந்துருச்சு, நாங்களும் உங்களுக்கு சீக்கிரம் அனுப்ப ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும். அது என்ன, அது வந்து எங்களோட ரூலு. அது என்ன அப்படின்னா வியாபாரி பரிச்சை வேணும். அதனால் நீங்கள் பேர், அட்ரஸ்ஸு, நம்பரு இதெல்லாமே எங்களுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் சீக்கிரம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் கண்டென்ட். ரொம்ப ஈஸி. பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் 2 times ரிப்பீட் பண்ணிங்கன்னா பயங்கர ஈஸியாக இருக்கும். आपका संदर्भ प्राप्त होते ही हम किसी विलंब के बिना आपको माल भेज देंगे. आपका संदर्भना रेफरेंस. இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ரெஃபரன்ஸ். प्राप्त होते ही, प्राप्तना நமக்கு ரிசீவ் ஆகிறதுமா, ரிசீவ் ஆன உடனே हम किसी विलंब के बिना, விலம்ப்னா டிலே, எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் आपको माल भेज देंगे, நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பொருளை அனுப்பிச்சி தருவோம். हमें इस बात का पूरा विश्वास है कि आप अन्यथा न मानेंगे. நாங்கள் இந்த விஷயத்த, விஸ்வாஸ்னா வந்து நம்பிக்கையா. ஸோ நாங்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக செஞ்சு கொடுக்குறோம். வேறு அதாவது அதர்வைஸ், அந்நியத்தான அதர்வைஸ், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ விஸ்வாஸ் ஹே அப்படின்னு நீங்கள் முடித்தாலும் ஓகே தான்ப்பா. ஸோ இவ்வளோ தான் கண்டென்ட்டு. அடுத்தது தேங்க்யூ சொல்லிடுறோம். தன்யவாத் சஹித். ஆப்கா விஸ்வாஸ் பாத்திர. ஆப்கா விஸ்வாஸ் பாத்திரனா யாஸ் ட்ரூத்ஃபுல்லி, யாஸ் ஃபெய்த்ஃபுல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சம்திங் நேம் ஏதோ மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். மென்ஷன் பண்ணிவிட்டு வியவஸ்தாபக் ராஜ்பால் இன் த சென்ஸ் தில்லி. ஸோ நம்ம யார் ஃப்ரம் எழுதுகிறோமோ அவங்க தானே இங்கே எப்பயுமே அந்த யாஸ் ட்ரூலின்னு எழுதுவோம். அந்த மாதிரி நமக்கு இங்கே ஃப்ரம் அட்ரஸ் யார், ராஜ்பால் இன் த சென்ஸ் தில்லி தானே, அவங்க தான். ஸோ அவங்களுடைய மேனேஜர், வியவஸ்தாபக்னா மேனேஜர், ராஜ்பால் இன் சென்ஸ் தில்லி. இதை கரெக்டாக எழுதுங்க. ஃப்ரம் அட்ரஸ் தான் இங்கே லாஸ்ட்டாக எழுதணும். அதனால் அது பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த லெட்டரு. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த லெட்டர் கண்டிப்பாக படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். தேங்க்யூ, தன்யவாத்.